அத்தை என்ன பண்ற? என்ன பண்ற? வெத்தலை வாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறியா? சரி தே, சாப்பிட்டியா தே? என்னன்னு சாப்பிட்ட? தோசை இட்லி. நேத்து தோசை, வெறும் தோசை சாப்பாடு. சரி அத்தை. மட்டன் குழம்பு. இன்னைக்கு மட்டன் குழம்பு சாப்பிட முடியல. களி கிண்டி ஒரு துளி சட்னி பண்ணி சாப்பிட்டாச்சு. மட்டன் குழம்பு சூடாயிட்டு இருக்குது. சரி கறி எங்கிட்ட போய் எட்டு வந்தேன்? புளியம்பட்டி. ஏத்த புளியம்பட்டி போறேன்? நான் எப்பவும் அங்கதான் எடுப்பேன். எனக்கு அங்கதான் பிடிக்கும். கறி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மட்டன் நல்லா இருக்கு. நல்ல விதமா வெட்டி கொடுப்பாங்க. 2 எச்சாவும் கொடுப்பாங்க. இங்க வெட்டினா 2 பீஸ் கம்மியா கொடுப்பாங்க. ஆமாத்தே, அது 2 பீஸ்ல தான் இருக்குது விஷயமே. 2 பீஸ்ல பணம் வந்து 150 ரூபாய் கிலோவுக்கு கம்மி புளியம்பட்டியில. இங்க 800 ரூபாய், அங்க 600 ரூபாய். அதனால அங்க போய் நல்லா இருக்கு கறி. அப்புறம் அங்கதான் எடுப்பா. அப்பா அங்கதான் எடுப்பா. இந்த அக்கா அவங்க அப்பதான் அங்கதான் எடுப்பாங்க. எல்லாம் ஒருத்தருக்கிட்டவே நாங்க வருஷம் முழுவதும் எடுப்போம். காசு இல்லாட்டி மட்டன் எடுத்து வந்துருவோம். சரி அத்தை. அதனாலதான் அங்க போறோம். சரி சரி. திங்கக்கிழமைக்கு என்னென்ன கீரையத்தை கொண்டு போறது? திங்கக்கிழமை புளிச்சக்கீரை, முருங்கைக்கீரை, மல்லி, அப்புறம் சுக்குட்டி, தண்டங்கீரை. தண்டங்கீரையில 2 வகையா இருக்குது. கேரளா தண்டு ஒண்ணு, நம்ம சொந்த தண்டு ஒண்ணு. 2 தண்டு கீரை, அரைக்கீரை, சிறுகீரை இல்ல இந்த வாரம். சரி பாலாக்கு. சரி அத்தை, களி காட்டத்தை நிறைய பேர் களி தான் கேக்குறாங்க. கும்பிடக்கூட்ட களி கிண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி 100 ரூபாய். சரி அத்தை. ஓ சூப்பர் அத்தை. ஆமாத்த, நிறைய பேருக்கு இப்ப களியே கிளற தெரியுது இல்ல அத்தை? புருடு விழுந்துருதுலோ? புருடு காட்டுவாங்கப்பா. தெரியாது. இப்ப செஞ்சா புருடு காட்டிடுவாங்க. தெரிஞ்சு செஞ்சா ஒரு புருடு இல்லாம ஒரு புருடு வராது களி கிண்டுவேன். அது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. சரி அத்தை. குழம்பு வச்சு சாப்பிடணும். இது சட்னிக்கு பண்ணி சாப்பிட்டா புதினா சட்னியா, மல்லி சட்னியா, கடலைப்பருப்பு 2 நிலக்கடலையா வச்சு சட்னி பண்ணிட்டா சூப்பரா. சரி அத்தை. சரி போயிட்டு வரேன். பாய்.